ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 29ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சித்தார்த் சோஃபியாவிடம் தன் காதலை உணர்வுகளை வெளிப்படுத்திவிட்டு அவள் அருகில் மூச்சு வாங்கி படுத்தபடியே திரும்பி அவள் கண்களை பார்த்து, லவ் யூ சோஃபி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுடி. எனக்கு நம்ம கோவா டைம் ஞாபகம் வந்துருச்சு. எத்தனை மாதம் ஆச்சு உன்னை இந்த மாதிரி முழுசாக ஃபுல்லாக தொட்டு நான் ஃபீல் பண்ணி. அர்ஜுன் வீட்டில் கூட அன்னைக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீயாக அங்கே என்னால் இருக்க முடியல என்று அந்த உறவில் அவன் அனுபவித்த திருப்தியை அவளிடம் கூறிக்கொண்டிருந்தான். சோஃபியாவும் மூச்சு வாங்கி கொண்டு அவன் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். ஓய் பொண்டாட்டி, நீ என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அப்போ ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன அமைதியாக இருக்க? என்னடி பேசணும், இப்போ பேசு என்று அவள் அருகே நெருங்கி படுத்து கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டு அவள் வயிற்றை தன் வலது கையால் வருடி விட்டு கொண்டிருந்தான். சோஃபியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க சித்தார்த் நிமிர்ந்து அவளை பார்த்தான். என்னடி, அப்போ என்னை தள்ளிவிட்டு பேசணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ அமைதியா இருக்க? சோஃபியா சித்தார்த்தின் தலைமுடியை வருடி விட்டு கொண்டு, ஒன்றும் இல்லை சித். அவள் முகம் குழப்பமாக இருப்பதை கவனித்தான். அவள் கழுத்திலிருந்து கீழிறங்கி வயிற்றின் அருகே படுத்துக்கொண்டு தன் கையால் மெல்ல வருடியபடியே, சோஃபி, எப்படி இந்த வயிறு பெருசாகும் என்று ஏக்கமாக அவளிடம் கேட்க, அடுத்த மாசத்துல இருந்து லைட்டா தெரியும்னு ஆன்ட்டி சொன்னாங்க. சோஃபியா அவன் தொடுகையில் நெளிந்து கொண்டிருக்க அதை கவனித்த சித்தார்த் அவளை சீண்டி பார்க்க எண்ணி அவள் வயிற்றில் குட்டி குட்டி முத்தங்கள் கொடுத்தான். சீனியர், என்ன பண்றீங்க? எனக்கு ரொம்ப கூசுது. சோஃபி, டே 1லேருந்து இதை தாண்டி சொல்லிட்டு இருக்க. எப்போ உன்னோட இந்த கூச்செல்லாம் போகும்? அதெல்லாம் எப்பவும் போகாது சார். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ ரொம்ப பண்ணாதீங்க மேடம். இந்த கிஸ் ஒன்றும் உனக்கு இல்லடி, என் குழந்தைக்கு. ஓ, அது என்ன என் குழந்தை? நம்ம குழந்தை இல்லையா? நீ தான் குழந்தை பிறந்ததும் என்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவியே. எனக்கு அதுக்கப்புறம் நம்ம பாப்பா மட்டும்தான் என்று அவளிடம் விளையாடி கொண்டிருந்தான். நிமிர்ந்து அவள் முகம் பார்க்க, ஏய் எங்க பாரடி, சும்மா தான் சொன்னேன், உடனே கோச்சிக்காத. இப்பதான் கொஞ்சமா இறங்கி வந்திருக்க என்று சொல்ல சோஃபியா சிறியதாக புன்னகைத்தாள். மீண்டும் அவள் வயிற்றில் முத்தங்கள் கொடுத்து கொண்டே, சோஃபி, உன்னை மாதிரி அழகா ஒரு பொண்ணு பெற்று கொடுடி. அதெல்லாம் முடியாத சீனியர், நமக்கு பையன்தான், அதுவும் அப்படியே உங்களை மாதிரி வேணும். இப்பொண்டாட்டி, நீயே ஒரு பாப்பா, நீ எப்படி இன்னொரு பாப்பாவை பார்த்துப்ப? நான் ஏன் பார்த்துக்க போறேன்? அதான் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருப்பேன்ல, நீங்கள் தான் பார்த்துக்க போறீங்க என்று அவளும் அவனுடன் விளையாட சித்தார்த் நிமிர்ந்து அவளை பார்த்தான். சோஃபியா தன் இரு கைகளையும் நீட்டி அவனை மேலே அழைத்தாள். சித்தார்த் வசீகர புன்னகையை தன் முகத்தில் ஏந்தி கொண்டு அவள் கழுத்தில் முகம் புதைத்து அவளை இடையுடன் இறுக்கி கட்டி கொண்டான். சீனியர், எனக்கு உங்கள் மேலே இருந்த கோவெல்லாம் அன்னைக்கு நீங்கள் என்னை கட்டி பிடிச்சி கீழே படுத்துட்டு இருந்தீங்கல்ல, அப்போவே போயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஏன் இந்த லாஸ்ட் 20 டேஸாக என்னை பார்க்க கூட வரல? அதெல்லாம் டெய்லி வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். உன்னை நேரில் பார்த்து பேச ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. அருண் ஃபோனில் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் படித்தேன். அதிலிருந்து வெளியே வரவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாரிடி, நான் உனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன்ல என்று அவன் பேசிக்கொண்டே பெட்ஷீட்டால் உடலை மறைத்திருந்த அவள் உடலில் தன் கையால் சிலுமிஷங்கள் செய்து கொண்டிருந்தான். சீனியர், கொஞ்சம் அமைதியாக இருங்க. கையை வச்சுட்டு சும்மா இருங்க. இத்தனை நாள் சும்மா தானடி இருந்தேன், இனிமேல் முடியாது. என்ன பண்ணுவ? சீனியர், அந்த மெசேஜ் எல்லாம் ஏன் உங்களை அவ்வளோ இம்பாக்ட் பண்ணுச்சு? நீங்களும் அவங்க பேசுகிற மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. சித்தார்த் தன் விளையாட்டை நிறுத்தி எழுந்து அமர்ந்து அவளை பார்த்தான். அவங்க சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேனா? என்னடி சொல்கிற? எதுக்கு இப்போ தள்ளி போயிட்டீங்க? இங்கே வாங்க. சோஃபியா, இப்போ நீ என்ன சொன்ன? சீனியர், அது அந்த மெசேஜ்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்பெல்லாம் என்னை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்களும் பாருங்கள், நம்ம பிரிந்து இருந்தப்போ அர்ஜுன் அண்ணா வீட்டில், அப்புறம் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்களே,
என்னோட உடம்பு ரொம்ப மிஸ்பீல் பண்ணீங்கன்னு. அப்போ சாருக்கு என்னை விட என் உடம்பு தான் ரொம்ப முக்கியம். நான் பேச வர்றது கூட சொல்ல விடாமல் என்னெல்லாம் பண்ணீங்க என்று தன் பேசுவது அறியாமல் அவனிடம் கேட்க சித்தார்த் முற்றிலும் உடைந்து போனான். சித்தார்த் கட்டிலை விட்டு இறங்கி கீழே இருந்த டவலை எடுத்து தன் இடுப்பில் சுற்றி கொண்டு அவளை பார்த்து, சோஃபியா, அப்போ நீ என்ன சொல்ல வர? நான் உன்னோட இந்த உடம்புக்காகவும் இப்போ நமக்குள்ளே நடந்த விஷயத்துக்காகவும் தான் உன்னை விடாமல் தேடி வந்தேன்னு சொல்கிறியா? சீனியர், என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ கோவமாயிட்டீங்க? நம்ம ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தோம். எது ஜாலி? இப்போ எனக்கு பொறுக்கின்னு பேர் வச்சு அதுவா? நான் இல்லாதப்போ நீ ஃபேஸ் பண்ண விஷயத்த நினச்சி எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ண தெரியுமாடி? சோஃபியா கட்டிலில் உட்கார்ந்தபடியே பெட்ஷீட்டால் தன் உடம்பை மறைத்து கொண்டு, சார், என்ன பேசுகிறீங்க? நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயமே வேற. நீங்கள் அந்த மெசேஜ் பற்றி கேட்டதும் சும்மா ஏதோ பேசணுன்னு, உங்களை கிண்டல் பண்ணணும்னு. சாரி சீனியர், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. ஆனால் நான் விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். நீ என்னடி நினச்சிட்ருக்க? நீ உறுத்தி தான் பொண்ணுனா? இந்தா என் ஃபோனை பிடி, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண. எத்தனை பொண்ணுங்க மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பாரு. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு மட்டும் போதும்னு நினச்சா எனக்கு ஒரு பொண்ணு போதும், நீ தேவையில்ல. நான் பார்த்தா போதும் என் பின்னாடி வர ரெடியாக இருக்க பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் உன் மேலே இருக்க லவ்வால் மட்டும்தான் உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன். நான் ஒன் மேன் கேர்ள் சோஃபியா. சும்மா பார்க்குற பொண்ணுங்களோட எல்லாம் படுக்கிற ஆள் கிடையாது. என்னோட கேர்ள் எப்போவுமே நீ மட்டும்தான். ஆனால் அதுவும் இதோட முடிஞ்சுது. என்னை எந்த அளவுக்கு அசிங்கமாக நினச்சி வச்சிருக்கடி? ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் பண்ணாத தப்புக்கு என்னை பொறுக்கின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போனேன். அதில் கூட உன் பக்கம் இருந்த நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிற? உன்னோட உடம்பு கலையிறன்னு சொல்கிறல்ல? எத்தனை நாள் கெஞ்ச விட்ட, எவ்வளோ அசிங்கப்படுத்தினேன். ஆனாலும் நீ தான் வேணும்னு நான் பின்னாடி வந்தல்ல, என்ன சொல்லணும்டி? அதான் என்னை பற்றி உன்னால் இவ்வளோ சீப்பாக நினைக்க முடியுது. அவன் கண்களில் இருந்த கோபத்தையும் முதல் முறையாக தெரிந்த வெறுப்பையும் பார்த்து பயந்தான். சார், ப்ளீஸ், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி உங்களை எப்போவுமே நினச்சதில்லை. மாயா விஷயத்தில் கூட நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் எப்போவோ ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் நீங்கள் என்னை தேடி வராத கோவத்தில் தான் இத்தனை நாள் உங்களை தள்ளி வச்சுட்டேன். அவள் பக்கத்தில் இருந்த சித்தார்த் சட்டையை அணிந்து கொண்டு அவனை நெருங்க சித்தார்த் 2 அடி பின்னால் சென்றான். மீண்டும் அவனை நெருங்கி அணைத்து கொண்டவளை சித்தார்த் விலக்கி தன் ஆள்காட்டி விரலை அவள் தலையில் தொடங்கி பாதம் வரை காட்டி, ஐம் டன் வித் யூ சோஃபியா. நீ நான் உன் மேலே வச்சிருக்க லவ்வை கேவலம் செக்ஸை ரீசனாக வச்சு எத்தனை தடவை சந்தேகப்படுவ? என்னை அசிங்கப்படுத்திட்டல்லடி. உனக்கு கேட்டேன்ல என்னாச்சு பிடிக்கலையான்னு, அப்போவே வாய் திறந்து சொல்ல வேண்டியது தானே. எதுக்குடி என் கூட பெட்டை ஷேர் பண்ண? இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நீ கேட்டிருக்க. உன் மேலே இருக்க ஆசை போனால் உன்னை திட்டுவேன் நான். ஒரு பொண்ணு மேலே லவ் இல்லாமல் அவ கூட படுக்கிறாள் நான் கிடையாது. இதெல்லாம் எப்போவும் உனக்கு புரியாது. என் லவ்வை எப்போவும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் அசிங்கப்படுத்த போகிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பேசின மாதிரி என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. இல்லை வேண்டாம், நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன். அவன் கண்களில் தெரிந்த வெறுப்பை ஏற்க முடியாமல் சோஃபியா தடுமாறினாள். சீனியர், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் எனக்கு பிடிக்காம உங்கள் கூட பெட்டில் இல்லை. நான் எதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்? எனக்கு இதுதான் வீடு. என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. நான் ஏதோ பேச வந்து வேறு ஏதோ பேசி தெரியாமல் சொல்லிட்டேன். சாரி. எனக்கு நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். என் மேலே இருக்க லவ்வில் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ், நான் பேசினது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி சார் என்று அவள் கெஞ்சி கொண்டிருக்க சித்தார்த் அவள் பேசி வருவதை காதில் வாங்காமல், உன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே போடி. சார், இதுதான் ஏதும், நான் எதுக்கு கீழே போகணும்? நீங்கள் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சாரி சீனியர். நான் எப்போவும் உங்களை சந்தேகப்பட்டதே இல்லை. அன்றைக்கி நைட் இந்த ரூமில் நம்ம கடைசியாக பேசின சண்டை கூட உங்கள் மேலே வச்சுருந்த லவ்வில் மட்டும்தான். அதனால தான் நான் அந்த மாதிரி கோவப்பட்டேன். அது சந்தேகம் இல்லை. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. டன் வித் யூன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான் சோஃபியா, ஒழுங்காக கிளம்பி கீழே போடி. என்னை பார்க்க பார்க்க நீ சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது.
உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சித்தார்த்தின் அமிலம் கலந்த வார்த்தையும் அவன் பார்வையும் கண்டு சோஃபியா உடைந்து போனாள். காதலையும் அன்பையும் காட்டிய விழிகள் முதல் முறையாக வெறுப்பை காட்டுவதை அவளால் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் பேசுகிற வார்த்தைகளை விட அவன் பார்வை அவளை வதைத்து கொண்டிருந்தது. அவனை சமாதானம் செய்ய நெருங்கினால் தள்ளி சென்றான். அணைக்க சென்றால் விலக்கிவிட்டான். சோஃபியா அந்த அறையில் பூனைக்குட்டி போல் அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். தன்னை அவனிடமிருந்து விலக்கும் பார்வையும் கைகளையும் அவளால் ஈர்க்க முடியாமல் போனது. கெஞ்சி அழுது கொண்டிருந்தாள். அவள் பார்த்து கொண்டிருப்பது இதுவரை அவள் பார்க்காத சித்தார்த்தின் முகத்தை. அவன் கண்களில் இதுவரை பார்த்தது கெஞ்சல் மொழிகளும் காதல் தீண்டலும் பாசப்பார்வையும். ஆனால் இன்று முழு வெறுப்பை அந்த கண்கள் அவளிடம் வெளிப்படுத்த அவன் செய்கையில் அழுது கொண்டு அவளுக்கு மூச்சு முட்டியது. தன் காதலை வெறும் காமத்துடன் அவள் உடலுடன் மட்டும் ஒப்பிட்டதை சித்தார்த்தால் கொஞ்சம் கூட ஏற்க முடியாமல் இருந்தான். அந்த வார்த்தை அவள் மேலுள்ள காதலை முழுவதுமாக மறைத்து அவள் மேலே வெறுப்பை வர செய்தது. சும்மா அழுது சீன் போட்டுட்டு இருக்காத, ட்ரெஸ் போட்டுட்டு கீழே பொடி, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா கூட நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று அவளிடம் கத்திவிட்டு குளித்துவிட்டு வந்தவன் அவள் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்க்காமல் சென்று விட்டான். உடைகளை அணிந்து பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல இருந்தவனை பின்னிருந்தவாறு இடையுடன் அணைத்து கொண்டாள். எங்க போறீங்க? மழை வந்துட்டு இருக்கு, வெளியே போகாதீங்க. நான் பேசினது தப்பு தான், கோவனா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க, ப்ளீஸ் என்னை வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. போதுண்டி, இதுக்கப்புறம் நீ பேசுகிற இந்த ட்ராமா பேச்செல்லாம் நான் கேட்க போகிறது இல்லை. நீ என்ன சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியோ அதே மாதிரி என்னோட குழந்தை பெற்று கொடுத்துட்டு இங்கேருந்து போயிடு. உன்னால எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போச்சு என்று அவள் கைகளை தட்டிவிட்டு கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றான். ஒரு பெண்ணின் வெறுப்பை அவள் காதலனால் கணவனால் ஏற்க முடியும். ஆனால் தன் காதலன் கணவனின் வெறுப்பை ஒருபோதும் பெண் மனதால் ஏற்க முடியாது. அந்த அறையில் அழுது கொண்டிருப்பவளுக்கு என்ன தெரியும்? அவளும் இதே வழியை தான் சித்தார்த்திற்கு பல மாதங்களாக கொடுத்து கொண்டிருந்தாள் என்பதை. முழு காதல் வெளிப்படுத்திய நபரிடமிருந்து வெளிப்படும் முழு வெறுப்பு எவ்வளவு கொடுமையானது என்பதை அவள் உணர்ந்து கொண்டிருக்கிறாள். தான் பேச வந்தது என்ன, பேசி அவன் மனதை காயப்படுத்திய வார்த்தைகள் என்ன என நினைத்து தன்னைத்தானே கோபத்தில் கன்னத்தில் அரைந்து கொண்டு கரைந்து கொண்டிருந்தாள். தன் பேசும் வார்த்தை தனக்கு மிகவும் பிடித்தமான நபரை இந்த அளவுக்கு காயப்படுத்தும் என்பதை முன்கூட்டியே அறிய அவள் கடவுள் இல்லையே. எல்லா உணர்வுகளும் கூடிய ஒரு சாதாரண பெண். தன் விதியை நினைத்து அழுது தோய்ந்து குளித்துவிட்டு கீழே சென்றவள் லக்ஷ்மியிடம் சென்று, ஆண்டி, அவர் எங்க போனாரு? அவள் முகத்தை கவனித்த லக்ஷ்மி பிரச்சனையை கண்டு கொண்டார். தன் மகனும் கோபத்தில்தான் வெளியே சென்றான் என்பதையும் கவனித்தவர் அவளிடம் பிரச்சனை என்ன என்று கேட்க முடியாமல் தவித்து போனார். கிருஷ்ணனின் கட்டளை அது. அவர்களுக்குள் நடக்கும் பிரச்சனையில் லக்ஷ்மி தலையிடக்கூடாது என்பது. அழுது சிவந்திருக்கும் அவள் கண்களை பார்த்த லக்ஷ்மி மனம் வலித்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, அவன் சைட்டுக்கு தான் போயிருக்கான் சோஃபியா, ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போனான். கோபம் கஷ்டம் என்றால் முன்பு சாப்பிடாமல் படுத்துக்கொள்ள முடிந்தது. ஆனால் இப்போது அவளால் முடியவில்லை. வயிற்றில் வளரும் அவர்களின் காதல் பரிசுக்காக தன் உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு விடியலை நோக்கி தன்னவனை நோக்கி காத்து கொண்டிருந்தாள். கோபத்தில் தன்னிடம் கத்திவிட்டு சென்றவனை காலையில் சமாதானம் செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் தூங்கினாள். காலையில் முதலில் வேலைக்கு வந்த அர்ஜுன் சித்தார்த் அங்கு சேரில் உட்கார்ந்து கொண்டு மற்றொரு சேரில் காலை நீட்டிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து அவன் அருகில் வந்து தட்டி எழுப்பினான். மச்சான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படா வந்த? இங்க எதுக்கு தூங்கிட்டு இருக்க? அர்ஜுனின் கைகளை தட்டிவிட்டு சித்தார்த் மீண்டும் கண்கள் மூடி தூங்க ஆரம்பித்தான். சித், என்ன ஆச்சு? உன்னதானடா கேட்குறேன். எழுந்து அமர்ந்தவன் கோபமாக அர்ஜுனிடம் கத்தினான். நேத்தே சொன்னல உன்கிட்ட, வீட்டுக்கு போக மாட்டேன், அப்படிதான் பேசுவா, ஆனால் கடைசியில் ஹர்ட் பண்ணி அனுப்புவான்னு சொன்னல, கேட்டியாடா? மச்சான் இருடா, கோவப்படாத, என்னாச்சு பொறுமையா சொல்லு. சித்தார்த் நடந்த அனைத்தையும் அர்ஜுனிடம் சொல்ல அவன் கோபத்தை தணிக்கும் பதில் அர்ஜுனிடம் இல்லை.
அவ சொன்ன மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும். இந்த தடவை நானே போய் விட்டுட்டு வரலான்னு இருக்கேன். டே இங்கே பாரு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. உன்னோட கோவம் எனக்கு புரியுது மச்சான். அர்ஜுன், உனக்கு தெரியும் நான் அவள் விஷயத்தில் எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு. அவள் தான் வேணும்னு நான் எந்த அளவுக்கு போனேன் நீ பார்த்தல. ஒரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்துகிறா. அதுவும் இந்த தடவை. போதுண்டா, எனக்கு பூஜா கூட இந்த அளவுக்கு வழி தரல. சித், வாய மூடு. நீ என்னடா சோஃபியாவை பூஜா கூட கம்பேர் பண்ணுற? கோவம் வந்தா லவ் எல்லாம் எங்கே போயிடுது? எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? ஒரு பிரச்சனைனா உடனே பிரிகிறது தான் முடிவா? இத்தனை நாள் அவள் பண்ணிட்டு இருந்த தப்ப இப்போ நீ பண்ண போறியா மச்சான்? கோவம்னா உட்காந்து பேசுடா, திட்டு, சண்டை போடு. அதை விட்டுட்டு வேணான்னு சொல்கிற. இது என்ன பழக்கம் மச்சான்? சோஃபியா இல்லாமல் நீ இருந்துருவியா? இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் இனிமேல் என்னால் இருக்க முடியும் மச்சான். சோஃபியா மட்டும் கிடையாது, இனிமேல் யாரும் எனக்கு தேவையில்லை. ஒரு லவ் சந்தோஷத்தை கொடுக்கணும் மச்சான். சோஃபியா கொடுத்துட்டு தான் இருந்தா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நான் யாருன்னு மறக்கிற அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறா. போதும் மச்சான், இதுக்கு மேலே எந்த அசிங்கத்தையும் எந்த வழியும் என்னால் தாங்கிக்க முடியாது. அர்ஜுனின் பேச்சு சித்தார்த்தின் கோபத்தை சிறிதும் தணிக்காமல் போனது. அர்ஜுனுக்கு நன்கு புரிந்தது அவன் நண்பனின் மனநிலை. இந்த விஷயத்தில் சித்தார்த்தை சீக்கிரம் சமாதானம் செய்ய முடியாது என்பதை அவன் அறிந்தான். லக்ஷ்மி சித்தார்த்திற்கு போனில் அழைத்தார். எங்கே இருக்கடா? மணி 9:30 ஆகுது. 11 o'clock உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. மறந்துட்டியா? உன்னால் முடியலனா நானும் டேடியும் கிளம்பி போகட்டுமா? இல்லைம்மா, நான் வரேன். நானே கூட்டிகிட்டு போகிறேன். லக்ஷ்மியிடம் பேசிவிட்டு சித்தார்த் வீட்டிற்கு கிளம்பினான். போகும் அவனையே அர்ஜுன் பார்த்தான். சோஃபியாவிற்கு சித்தார்த்தின் மன்னிப்பு சீக்கிரம் கிடைக்கப் போவதில்லை என்பதை அர்ஜுன் உணர்ந்தான். வீட்டிற்கு வந்த சித்தார்த் யாரிடமும் பேசாமல் மேலே சென்று குளித்துவிட்டு சாப்பிட அமர்ந்தான். சோஃபியா அவனுக்கு பரிமாற அவள் முகத்தை பார்க்காமல் தடுத்தான். தானாகவே சாப்பாடு எடுத்து வைத்து சாப்பிட்டு முடித்தான். சோஃபியா அவன் செயல்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவனிடம் தனியே பேசும் நேரத்தை தேடிக்கொண்டிருந்தாள். சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன் என்று கையில் வைத்திருந்த அவளின் பழைய ரிப்போர்ட் ஃபைலை பார்த்து கொண்டே லக்ஷ்மியிடம் பேசினான். சித்தார்த் நகர சோஃபியாவும் அவன் பின்னாலே சென்றாள். காரில் ஏறி அமர்ந்தவள் திரும்பி தன் கணவன் முகத்தை பார்க்க நேற்று இரவு இருந்த அதே கோபமும் வெறுப்பும் மாறாமல் அப்படியே இருந்தது. அவன் கோபம் வண்டி ஓட்டும் வேகத்தில் தெரிந்தது. சோஃபியா அவனிடம், சீனியர், கொஞ்சம் பொறுமையாக போறீங்களா? இப்போதான் சாப்பிட்டேன், வாமிட் வர மாதிரி இருக்கு என்று சொல்ல பற்களை கடித்து கொண்டு வேகத்தை குறைத்தான். நான் பேசினதுக்கு இன்னும் கோவமாக இருக்கீங்களா? ரொம்ப சாரி சார், உங்களை அது இந்தளவுக்கு ஹர்ட் பண்ணோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பேசினது தப்பு தான். சாரி சீனியர், ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க. அவள் பேச பேச வண்டியின் வேகம் அதிகரித்தது. அதை உணர்ந்தவள் சிறிது நேரம் அமைதியாக வந்தாள். பின் மீண்டும் அவனிடம், நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். எனக்கு தெரியும் என் மேலே உங்களால் ரொம்ப நேரம் கோவமாக இருக்க முடியாதுன்னு. அவன் இயக்கி கொண்டிருந்த காரை ஓரமாக நிறுத்தி அவளிடம், வாயை மூடிட்டு வர்றதுனா வா, இல்லைனா இங்கேயே இறங்கி போயிடு. நான் வந்தது உனக்காக இல்லை, என் குழந்தைக்காக. அப்புறம் உன்னோட இந்த சினிமா டைலாக்லாம் இதுக்கப்புறம் என்கிட்ட வேண்டாம். அவன் பேச பேச அவள் கண்கள் கலங்கினாள். எப்படி சுவிட்சு போட்ட மாதிரி அழுக வருமா? இதெல்லாம் பார்த்து ஏமாற போகிறதில்ல. தேவையில்லாமல் பேசி என்கிட்ட வாங்கிக்காத. அப்புறம் இந்த மாதிரி அழுது சீன் போடாதடி. என்ன, நான் போனது வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியா? எங்கள் அம்மா முகமே சரியில்லை. இல்லை, நான் யாருக்கிட்டையும் சொல்லலை சார். நீ சொல்கிறதுனால சொல்லிக்கோ, எனக்கு கவலை இல்லை. நானே அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இதை பற்றி சீக்கிரம் பேசிடுறேன். அவங்களுக்கு தெரியட்டும் நீ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன்னு. சீனியர், நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன் என்று அவள் குரல் உயர்ந்ததும் சித்தார்த் தன் பற்களை கடித்து கொண்டு, இன்னொரு தடவை என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா கண்ணை பழுத்துடும், பார்த்துக்கோ என்று அவளிடம் சொல்லி காரை மீண்டும் ஸ்டார்ட் செய்தான். தன் கணவனின் காதல் பார்வையும் காதல் மொழிகளிலும் மூழ்கியிருந்தவள் அவன் மிரட்டல் கண்டு அழுது கொண்டே வந்தாள். அவளுக்கு திகட்ட திகட்ட அவன் கொடுத்த காதல் சென்ற இடம் தெரியாமல் போனது. அவன் கொடுத்த போது கோபத்தில் ஏற்க மறுத்தாள். அது அவனிடமிருந்து கிடைக்காத போது ஏங்கினாள். அதை நினைக்கையில் அவளுக்கு இன்னும் அழுகை கூடியது.
அவள் அழுது கொண்டே வருவதில் கடுப்பானவன், இப்ப நீ அழுகையை நிறுத்த போறியா இல்லையா என்று கத்த சோஃபியா தன் அழுகையை தண்ணீர் பிடித்து முழுங்கினாள். தன் முகம் கவலை கொண்டாலே துடித்து போகும் கணவன் இன்று வெளிப்படுத்தும் கோபம் அவள் மனதை ரணப்படுத்தியது. எத்தனையோ முறை அவள் அழும்போது அவள் அழுகையை நிறுத்த அவள் உதடுகளை சிறை செய்தவன் இன்று அவன் வார்த்தையால் அவள் மனதை நொறுங்க செய்கிறான். சோஃபியாவை மிகவும் காயப்படுத்துவது அவன் வார்த்தைகளை விட அவனது வெறுப்பான அந்த பார்வை. இருவரும் மருத்துவமனையை அடைந்தனர். சித்தார்த் சோஃபியா அருகில் அமராது சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டான். காதலித்து திருமணம் செய்த கணவன் அருகாமைக்காக இயங்கும் பெண் மனது இப்போது தனது பிரசவ காலத்தில் அவன் அருகாமையை அதிகம் தேடியது. சோஃபியா தன் மனதிற்குள்ளேயே, இல்லை ரொம்ப கோமா இருக்காரு போல, ஒரு 2 days அப்புறம் சரியாயிடும் என்று தன்னைத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டாள். அவன் காதலை மீண்டும் பெறுவதில் இருக்கும் கஷ்டங்கள் தெரியாமல் அவள் தன்னை சமாதானம் செய்து கொண்டிருக்கிறாள். சோஃபியா திரும்பி தன் கணவன் முகத்தை பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். சித்தார்த் தன் கவனத்தை போனில் வைத்து பார்த்து கொண்டிருக்க அவன் தோளை தட்டி ஒரு பெண் பேச ஆரம்பித்தாள். அது சித்தார்த்தின் தோழி. சோஃபியா அவனது பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த போது பார்த்த அதே பெண். அவர்கள் இருவரையும் பேசுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். காலையிலிருந்து கோபமாக இருந்த அவன் முகம் தன் தோழியுடன் பேசுவதில் சிரிப்பதை பார்த்து அவள் உதடுகள் தானாக சிரித்தன. சித், இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? அவன் பின்னாடி திரும்பி சோஃபியாவை பார்க்க அவன் தோழியும் கவனித்தாள். ஏய், அது உன்னோட ஒய்ஃப் தானே, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு? இல்லை சௌமியா, 3rd month ஸ்கேன் இன்னைக்கு. என்னடா அப்பாக போறியா? சொல்லவே இல்லை என்று சொல்லி கைகளை குலுக்கி அவனை வாழ்த்தினாள். சரி, நீ என்ன சௌமியா இந்த பக்கம்? அம்மாவை இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ தான் 2 days முன்னாடி ஆப்ரேஷன் முடிஞ்சது என்று அவர்கள் பொதுவான விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தனர். சரி, நான் வந்து ஆன்ட்டியை பார்க்கட்டுமா? கண்டிப்பாக வா, ஆனால் உனக்கு டைம் ஆகலையா? சித்தார்த் சென்று ரிசப்ஷனில் கேட்க அவர்களை அழைக்க சிறிது நேரம் இருந்தது. சரி வா போகலாம், ஆன்ட்டியை பார்த்துட்டு வரலாம், எனக்கு இன்னும் டைம் இருக்கு என்று சொல்லி அவன் நகர, டேய் உன் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வா, அம்மா பார்ப்பாங்கல்ல. இல்லை, அவள் இங்கே இருக்கட்டும், நான் மட்டும் வரேன் என்று சொல்லி அவளை தனியே அமர வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து கீழே வந்தான். மீண்டும் அவளிடம் எதுவும் பேசாமல் தள்ளி அமர்ந்தவன் அருகில் சோஃபியா சென்று, சீனியர் இப்போதான் என்னோட நேம் கூப்பிட்டாங்க என்று தயங்கி கொண்டே சொல்ல, கூப்பிட்டா போக வேண்டியது தானே, நீங்கள் எதுக்கு உட்காந்துட்டு இருக்க? இல்லை, நீங்கள் வந்தால் தேடுவீங்கன்னு நான் போல. கவலைப்படாத, இனிமேல் நீ போனாலும் உன்னை தேடி வரமாட்டேன். அவள் அவனிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனிடமிருந்து கிடைக்கும் பதில் அவள் மனதை வதைத்தது. பொறுமையாக அமர்ந்து யோசித்தாள். அவளும் இதே வழியை அவனுக்கு கொடுத்திருப்பதை, இப்போது அவனிடமிருந்து வருவதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள தன் மனதிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அடுத்து சோஃபியாவை அழைக்க இருவரும் உள்ளே சென்றனர். சோஃபியாவிற்கு ஸ்கேன் செய்து முடிக்கப்பட்டது. டாக்டர் வந்து சித்தார்த்திடம், சித், உன் குழந்தை நல்லா இருக்கு, இந்த ஸ்கேனுக்கு தேவையான எல்லா ரிசல்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் உன்னோட ஒய்ஃப் பிபி அதிகமாக இருக்குது என்று சொல்லி சோஃபியாவை பார்த்தார். என்னாச்சு சோஃபியா, எதுக்கு இவ்வளோ பிபி என்று அவளிடம் கேட்க பதில் சொல்லாமல் முழித்து கொண்டிருந்தாள். சரி, டேப்லெட் கொடுக்குறேன், அதை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணு. எதை பற்றியும் யோசிக்காத, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. சித்தார்த்தை பார்த்துக்கோ சித்தார்த், பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது கண்டினியூ ஆகக்கூடாது, பார்த்துக்கோங்க எல்லாரும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். சோஃபியாவிற்கு தேவையான மருந்துகள் அனைத்தையும் வாங்கிவிட்டு இருவரும் காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். சோஃபியா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரிந்த குழந்தை முகத்தை ரசித்து கொண்டிருந்தாள். சீனியர், இங்கே பாருங்க, இப்படிதான் பேபி டெவலப் ஆகும் போல என்று மகிழ்ச்சி பொங்க அவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். சித்தார்த் அவளை பார்க்காமல் கவனத்தை சாலையில் வைத்து கொண்டு, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அங்கே வச்சுடு, எனக்கு பார்த்துக்க தெரியும்டி. எங்களுக்கு டென்ஷன் கொடுக்குற உனக்கு எதுக்கு பிபி? பார்க்க போனால் எனக்கு தான் வரணும், நீ டெய்லி எனக்கு கொடுக்குற டென்ஷனுக்கு. ஒழுங்காக டேப்லெட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கொடி. இது ஒன்றும் உன் மேலே இருக்க அக்கறை இல்லை, எல்லாம் என்னோட குழந்தைக்காக. அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி நொடி பொழுதில் காணாமல் போனது அவனது கசப்பான வார்த்தைகளில். நாம் பேசும் வார்த்தை நமக்கு மிகவும் பிடித்தமான நபரின் மனதை வலிக்க செய்கிறது என்பதை உணராமல் சித்தார்த் கோபத்திலும் வெறுப்பிலும் அவளிடம் பேசிக் கொண்டிருக்கிறான்.
வீடு வந்ததும் இறங்கி எழுந்து செல்ல இருந்தவனின் கைகளை சோஃபியா பிடித்து கொண்டாள். சார், என்னை பாருங்க, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? காலையிலேருந்து ரொம்ப திட்டிட்டீங்க, தாங்க முடியல என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் பேசினது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்குன்னு. தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ யோசிக்காமல் பேசிட்டேன். ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா என்று அழுது கொண்டே அவள் கேட்க, சித்தார்த் அவள் கையை தட்டிவிட்டு வீட்டிற்குள் சென்றான். உள்ளே போனவன் நொடியில் மீண்டும் வெளியே திரும்பி வந்து தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே சென்றான். போகும் அவனையே காரில் உட்கார்ந்து கொண்டு சோஃபியா பார்த்து கொண்டிருந்தாள். சித்தார்த் அர்ஜுனுக்கு ஃபோன் செய்து, மச்சான் எங்கே இருக்க? நான் நம்ம சைட்டில் தாண்டா இருக்கேன். சரி, நீ நம்ம பாருக்கு வா. அர்ஜுன், அங்கே எதுக்குடா நீ போன? குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். உன்னால் இப்போ வர முடியுமா முடியாதா? கிளம்பிட்ட மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அர்ஜுன் வந்து சித்தார்த் உட்கார்ந்திருந்த டேபிளில் வந்து அமர்ந்தான். அர்ஜுன், ஐஷுக்கு ஃபோன் பண்ணி நீ பர்மிஷன் கேட்குறதுனா கேட்டுக்கோ. என்னாச்சுடா, ஹாஸ்பிட்டல் போனி, ஏதாவது பிரச்சனையா? என் வாழ்க்கையே பிரச்சனை தான் மச்சான் என்று சொல்லி கிளாஸில் மதுவை ஊற்றி குடிக்க சென்றவன் சோஃபியா முகம் கண்முன் வர அந்த கிளாஸை கீழே போட்டு உடைத்தான். டேய், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன், அவள் இங்கே உட்காந்து ஆட்டி வைக்கிறான், நான் என்ன பண்ணுறது மச்சான் என்று தன் தலையில் கை வைத்து கூறினான். அவள் அவனுக்கு தந்த வழி அந்த மதுவால் அவனால் சரி செய்ய முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். நான் இதிலிருந்து வெளியே வரணும்னா அவளை பார்க்காம இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும் என்று அவன் பேசிக்கொண்டிருக்க அர்ஜுன் அவனை சமாதானம் செய்ய வழி தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். சோஃபியா தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு முகத்தில் புன்னகை ஏந்தி வீட்டிற்குள் சென்றாள். நேராக சோஃபாவில் உட்கார்ந்திருக்கும் லக்ஷ்மி மற்றும் ஷாம் அருகே சென்று அமர்ந்து, ஆண்டி இங்கே பாருங்க ஸ்கேன் ரிப்போர்ட் என்று சொல்லி அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தாள். தனிமையில் உட்கார்ந்து அழுவதை தவிர்த்து அவர்களுடன் தன் நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தாள். ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும்போது அதன் அருமை தெரியாது. அது தொலைந்தாலோ உடைந்தாலோ ஏற்படும் வலி அதிகம். ஆனால் சோஃபியா இன்று தொலைத்திருப்பது விலை மதிக்க முடியாத சித்தார்த்தின் காதலை. சோஃபியா மீண்டும் சித்தார்த் காதலை பெறுவாளா, இல்லை அவன் வெறுப்பு வளருமா? தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Nila. Thanks for watching.